மகாநதியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாம். பசுபதி ராகினிலாம் வீட்டில் இருப்பாங்க. அப்பதான் வெண்ணிலா மாமா வந்து பேசிட்டு இருப்பாரு. இது வேண்டாம், வெண்ணிலா நான் ஊருக்கே கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் பசுபதி சொல்லுவாரு, ஏன் இப்படி சொல்றீங்க? அஹ் வெண்ணிலா விஜயம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவு சொத்து இருக்கு. இது வந்து காவிரி வந்து நாடகம் ஆடி இதை படிக்கணும்னு நினைக்கிறா. காசுக்காக நாடகம் ஆட தானே வந்தா. அவ வந்து இதை வாழ்க்கையை படிக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு நம்ம விடவே கூடாது. ஏற்கனவே பழையபடி லவ் பண்ணியிருந்தா நம்ம சேர்த்து வைக்கிறோம். இதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து வெண்ணிலா வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அப்பதான் நீ இங்கேயே இருந்துட்டு உங்க வீட்டுக்குலாம் போய் நான் அவனை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவாரு. இல்லை நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இங்கே வருவேன், உங்க கூட வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ அவங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான், அந்த விஷயத்த சொல்லு. ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம 2 பேரும் வீட்டிலே இருந்தால் நீ எப்படி இந்த விஷயத்த சொல்லியிருப்ப, என்கிட்ட என்ன கேட்டிருப்ப அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் வெண்ணிலா சொல்லுவாங்க, நான் எப்போ இருந்தாலும் நீங்கள் என் கூடவே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் அவங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, நான் தான் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்கிறேனே, இங்கே இருந்து அப்படின்னுவாங்க. அப்போதான் வெண்ணிலா அம்மா கால் பண்ணுவாங்க. காவிரி அம்மா கால் பண்ண உடனே, ஏன் வெயில ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன், நாங்களும் வரேன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே விஜய் வாங்கி வந்து வெண்ணிலா காவிரி மாதிரி பேசுவார். இல்லைம்மா நான் வந்து கொஞ்ச நாள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி காவிரி மாதிரி பேசுவார். உடனே காவிரியும் ஃபோனை வாங்கிட்டு, அம்மா நான் இங்கே கொஞ்ச நாளாக நான் வந்துடுவேம்மா, நீ என்னை நினச்சி ஃபீல் பண்ணாத, இங்கே தான் எனக்கு ஹெல்ப்க்காக ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க.